வீரமில்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகமில்லாத வீரம் முரட்டுத்தனம் என்பதற்கேற்ப. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது நான் 1937 தேர்தல்ல வெற்றி, 1952 தேர்தல்ல வெற்றி, அதுவும் ஒரு தொகுதியில 2 தொகுதி, முதுகுளத்தூர் கோட்டை நாடாளுமன்ற தொகுதி, 1957 ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, 1962 அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என தன் வாழ்வில் போட்டியிட்ட அத்தனை தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே கண்ட ஒரே வெற்றி திருமகன் தமிழ்நாட்டிலே எங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மட்டும். நாட்கள் மொத்தம் 20,000 தான். 20,000 நாட்கள் மட்டுமே வாழ்ந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையில் 4,000 நாட்களை இந்திய சிறைகளில் கழித்திருக்கிறார். வாழ்வின் 5இல் 1 பங்கை சிறைச்சாலைகளில் மட்டுமே கழித்தார். யாருக்காக கழித்தார்? இந்த மக்களுக்காக, இந்தியாவின் விடுதலைக்காக கழித்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். எல்லாரும் சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் தி நேஷன், காந்திஜி என்று சொல்வார்கள். ஒரு பட்டாபிசி வாழ்நாள் முழுக்க டிவிஎஸ் மோட்டார் தொழிலாளர் சங்கத்திற்கு தலைவராக இருந்த ஒரே பெருமகன் நம்முடைய தலைவர். சொல்ல மாட்டான், இந்த வரலாற்றை எல்லாம் சொல்ல மாட்டான். சாதிங்கிற ஒரு டாபிக்ல போட்டு அடைச்சிருவான். அறிவாளிங்க அவருடைய நாடாளுமன்ற உரை எடுத்து பாருங்க. வங்காளியை தமிழர்களின் பங்காளியாக்கிய ஒரே மகன். 1950 வடகொரியாவும் தென்கொரியாவும் சண்டை போடும் போது அந்த போர் முனைக்கு போய் நேதாஜி உயிரோடு தான் இருக்கிறார் என்று உலகத்துக்கு உறக்க எல்லாரும் நேருவ மாமா மாமான்னு சொல்லுவாங்க. ஆனா நேரு நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வீட்டிற்கு ஒற்றனை அனுப்பி ஆண்டு கணக்கில் பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஒற்று பார்த்தார். காரணம் என்ன? அமெரிக்கா பத்திரிகை எழுது, இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நேதாஜி மட்டும் உயிரோடு வந்தால் நேருவை யாரும் மதிக்க மாட்டார்கள், மக்களுடைய நன்மதிப்பு நேதாஜி பக்கம் தான் இருக்கிறது என்று அமெரிக்க பத்திரிகை சொல்லுது. பயந்துட்டார் நேரு, பயந்துட்டார். யோசிச்சு பாருங்க, நேதாஜியும் நம்முடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் இந்திய நாட்டை வழி நடத்தியிருந்தால் இந்நேரம் உலகத்தின் வல்லாதிக்க நாடுகளில் முதல் நாடாக இந்தியா உருவாகி நின்றுக்கும். உலக அரசியல பிங்கர் டிப்ல வச்சிருக்காருமா. லெபனான்ல அமெரிக்கா படையெடுத்த வரைக்கும் பேசுறாரு நாடாளுமன்றத்தில். சும்மா இல்ல. இதையெல்லாம் விட்டுட்டு தலைவர் 72 வயசுல 27 வயசு பையன் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறதுக்காக இது பொருந்தா திருமணம் மட்டுமல்ல. உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? பேசுறாங்களே. கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? கருணாநிதியை நீங்கள் பேசலாமா? இங்க வா. கருணாநிதி எவ்வளவு பெரிய சொன்னதா நாம் தமிழர் கட்சி மேல நான் சொல்றேன். 3 தடவை 9ஆம் வகுப்புல எழுதி பெயிலா போயிட்டு அவங்க அம்மா 5 அம்மாளுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? 5 அம்மா சொல்லுங்க. கருணாநிதிக்கு கண்ணாலம் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா? அப்படி வந்தவங்க தான் பத்மா. தெரியாதாப்பா? இந்த வரலாறு சொல்ல மாட்டான். ராஸ்கல். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாருங்க. ஒரு 1330 குறள் இருக்கு. ஒரு குறளுக்கு அவர் எழுதிய உரையை சொல்றேன். 9ஆம் வகுப்பு 3 முறை பெயிலு தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு குறள், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இந்த குறளுக்கு பச்சை குழந்தை கேட்டா கூட தெளிவா விளக்கம் சொல்லும், பொருள் சொல்லும். தெய்வத்தை விட நான் தன் கட்டிய கணவனை தெய்வமாக தொழுகின்ற பெண் பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யும். இதுதானங்க உலக வழக்கம். வரதராசனார் இப்படிதான் இருக்கிறாரு. எல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதிய அத்தனை பேர் இப்படிதான் இருக்கான். ஆனா 9ஆம் வகுப்புல 3 முறை பெயிலா போன கருணாநிதி என்ன தெரியுமா வச்சிருக்காரு?
தெய்வத்தை வணங்காமல் கணவனை மட்டும் வணங்கி அவனுடைய பேச்சை மட்டும் கேட்கக்கூடிய பெண் பெய் என்று சொன்னால் மழை பொழிவதை போல, அந்த மழை என்ற அடிமையை போல பெண் தானும் அடிமையாக எண்ணிக்கொள்வாளா? இப்படி ஒரு உரை எழுத முடியுமாங்க? இப்படி ஒரு உரை எழுத முடியுமா? நீ பெண் அடிமைன்னு சொல்லு. ஏன்னா 9ஆம் வகுப்புல 3 முறை பெய்யா போன உடனே 10 மாடு கட்டி இருக்காங்க பாருங்க, அந்த அம்மா பெண் அடிமையா இருந்திருக்கலாம். ஆனா அரசங்கிட்டயே போய் நின்று என் கணவனா கல்வன் என்று கேட்ட வாரிசுகள் தமிழ் பெண்கள் நாங்க எப்படி அவனுக்கு அடிமையா இருக்கோம்? எப்படி அடிமையா இருக்கோம் சொல்ல? நான் அடிமையா? யாரு பெண் அடிமை? சரி, பெண் அடிமைன்னு சொல்லிட்டேன். மலை அடிமையா? 9ஆம் வகுப்பு 3 முறை பெய்யல, இப்படிதான் இருக்கும் சொன்னாலே. சுயசரிதை எழுதுறாரு, நெஞ்சுக்கு நீதி. எங்க அண்ணன் போன ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் பாரதியாருக்கு நிகழ்வு எடுப்பாரு. போன ஆண்டு பாரதியாருக்கு நிகழ்வு எடுத்தாரு. பார்த்தீர்களா? நாம் தமிழர் கட்சியை பிராமணர்களுக்கு ஆதரவாக போய்விட்டது. பாரதியாருக்கு புகழ் வழக்க நிகழ்வு எடுக்கிறார். ராஸ்கல் கருணாநிதி தன்னுடைய சுயசரிதை நூலுக்கு வச்ச பேரு நெஞ்சுக்கு நீதி. இது யாரோட கவிதை தெரியுமா? நெஞ்சுக்கு நீதி, தோளுக்கு வாளு, நிறைந்த சுடர்மணி பூண், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்கள், அவள் பார்வைக்கு நேர்த்தி, பகையின்றி சூழ்ச்சியின்றி வஞ்சகமின்றி வையத்துள்ளோரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர், அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று மகாகவி பாரதியார் தன்னுடைய சக்தி பாப்பா பிராமண எதிர்ப்பு இதுல காட்ட வேண்டியதையா? பிராமண பாடி எழுதுறத, பெண்ணுக்கு பாடி எழுதுறத சுருட்டிட்டு என்ன பேச்சு பேசுற? பராசக்தியில டயலாக், அம்பாள் என்றைக்கடா பேசுனா? இன்னைக்கு பேசுடா, இன்னையில இருந்து பேசுடா, அம்பாள் பேசுடா. பாரதியாரோட நெஞ்சுக்கு நீதி வச்சுக்கிட்டு சுயசரிதையை எழுதிட்டு பிராமணர்கள் எதிர்ப்பான். கிழிச்சிங்க. கருணாநிதி அவர்களுக்கு நமக்கு மட்டும் துரோகம் செய்யல, நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் துரோகம் செஞ்சிருக்கார். 1972 திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கோரிப்பாளையத்துல, மதுரை கோரிப்பாளையத்துல தேவரையாவோட சிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த சிலையை வைப்பதற்கு திமுக காரங்க நான் கொடுக்கிறையா காசு என்று பேசியவர் கருணாநிதி. 72 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல்ல எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு, வெற்றி பெற்று விட்டார். தேவருக்கு செஞ்சதும் போதும், தேவமாருக்கு செஞ்சதும் போதும் என்று பேசியவர் கருணாநிதி. அப்ப கோரிப்பாளையம் சிலை எப்படி வந்துச்சு? நம்முடைய ஐயா PK முக்கையா தேவர் அவர்களுடைய முயற்சினால் வந்ததுதான் கோரிப்பாளையம் சிலை. மற்ற கல்லூரிகளை கொடுப்பதற்கு, கட்டுவதற்கு அரசு புறம்போக்கு நிலத்தை இலவசமாக எடுத்து கொடுத்தது அன்றைய அரசு. ஆனா பசுமன் தேவரையா அவர்களுடைய கல்லூரியை கட்டுவதற்கு ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கவில்லை. துரோகி கருணாநிதி, தமிழின துரோகி கருணாநிதி கொடுக்கல. இதுதான் இவர்கள் நமக்கு செஞ்ச துரோகம். மறந்து விடக்கூடாது. எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும். பசுமன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு படிச்சிருக்கோம். தியாகி இமானுவேல் சேகரன் வரலாறு படிச்சிருக்கோம். ஐயா பெருந்தலைவர் காமராசர் வரலாறு படிச்சிருக்கோம். ஆனால் இறுதியாக கிபி 1010ஆம் ஆண்டு மாமன்னன் ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினான். தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினான். கூகுள் மேப்ல எடுத்து பாருங்க, நேர் கிழக்குல இருந்து 20 டிகிரி 20 கோணம் வடக்காம இருக்கும். ஏன்? அந்த வடக்காம தான் அவருக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பண்ணும்போது சூரியன் வரும், அமாவாசை சந்திரன் வரும், நந்தி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டம் வரும். எல்லாம் நேரம் எந்திரிச்சு பார்த்த உடனே என்னுடைய தஞ்சை பெருவுடையார் சிவன் கோயிலை பார்க்கணும் என்று சொல்லி அறிவு வானியல் அறிவோட தமிழன் உச்சத்துல இருந்த காலகட்டம் 1010ஆம் ஆண்டு. 1000 ஆண்டுகள் கழிச்சு வாங்க 2010ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான ஈழ சொந்தங்களை காவு கொடுத்து விட்டோம்.
அதை மறைப்பதற்கு இதே கருணாநிதி, இதே தமிழக துரோகி கருணாநிதி 2010ஆம் ஆண்டு செம்மொழி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தி நம்ம எல்லாம் ஏமாற்றினார். அதே காலகோட்டில் 3010ஆம் ஆண்டுல தமிழர்களாகிய நாம் எங்க இருப்போம் உறுதி சொல்ல முடியுமா? அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த பாலைவனம் ஆச்சரியப்பட ஒண்ணுமில்ல. திராவிடம் வந்தா என் தாய் வீடுதான், வர்றான் தெலுங்கு வரா, கன்னடம் வரா, மலையாளி வரா, தாயை பார்க்க வரட்டும். ஆனா தாய் கழுத்துல இருக்கக்கூடிய செயினை வெளிஞ்சலி கழுத்து எடுத்துட்டு போன எப்படி தமிழர்கள் ஒன்னா சேருவோம்? தேவரை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, இவங்க தேவமானதா இருக்கும். இல்ல நான் இந்த தமிழினத்திலே இருக்கக்கூடிய ஆதி தமிழச்சி பறையர் சமூகத்தில் பிறந்த மகள், உங்கள் தங்கை, எங்கள் அன்பான செந்தமிழன் சீமானவருடைய தங்கை கார்த்திகா. நான் பேசுறேன். என் தாத்தா பசுமன் முத்துராமலிங்கனார் என்று பேசுவேன். எங்கள் தாத்தா தியாகி இமானுவேல் சேகரனார் என்று பேசுவேன். எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராசர் என்று பேசுவேன். சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று இணைத்தால் இங்கே வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் தமிழர்களுக்கு ஒரு நிலம் இருக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.